அன்பான ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கம். நடப்பு பராபர வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில தேதி 26/5/2026 அன்று காலை சுமார் 11:07 கடகலக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த குரு கிரகம் அங்கு சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு அன்று முதல் இந்த குறிப்பிட்ட வேளையில் குறிப்பிட்ட நாளில் மிதுன ராசியில் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு செல்கிறது. எனவே அடுத்து ஓராண்டுக்கு கடகராசியில் உச்சம் பெற்ற குரு தனது சஞ்சாரத்தை செய்ய இருக்கிறது. இந்த அடிப்படையில் கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றன என்பதை காண்போம். கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் குருவின் உச்ச பார்வை அந்த ராசிக்கும், அதாவது கும்பராசிக்கும், அந்த ராசியின் அதிபதியான சனிக்கும் இருப்பது ஒரு விசேஷமான அமைப்பாகும். எனவே இந்த ஆண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிலையான ஸ்டேபிள் வருமானம் கட்டாயம் உண்டு. திருமண தடைகள் நீங்கும், புத்திர பாக்கியமும் உண்டு. ஆண் வாரிசே கூட சிலருக்கு உண்டு. சிலருக்கு திருமண தடை, அதாவது சர்ப்பதோஷ ஜாதகர்களுக்கு திருமண தடையும், சிலருக்கோ குடும்பத்தில் சச்சரவு காரணமாக திருமண முறிவு கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. அரசாங்க பதவியில் மேன்மை, சிலருக்கு பெண்களால் பிரச்சனை போன்றவைகளும் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். நெருப்பினால் பாதிப்பு இருக்கலாம், அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம், அல்லது எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். வெளிநாடு பயணங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் உண்டு. திருட்டு பயம் பாதிப்புகளும் உண்டு. அடிக்கடி உடம்பு சுகவீனப்படும். எனவே கவனமுடன் இருக்க வேண்டும். செம்பு, பித்தளை, இரும்பு, தங்கம், நவரத்தின வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும். அரசாங்கத்தால் நன்மை உண்டு. பூர்வீக சொத்தில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால் அது நீங்கி இந்த ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பான பலனை தரும். அதிக பயணம் இருக்கும். கடன் பிரச்சனை தலை தூக்கும். இதனாலும் குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு எண்ணெய் வித்துக்கள், நவதானியம் போன்றவைகளை பயிரிட்டால் இந்த ஆண்டு நல்ல பயன் உண்டு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அந்த தொழில் நடக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். அதேபோல் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை வேளையில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் நற்பலன்கள் உண்டு. இந்த ராசிக்காரர்களில் 1ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்களது வலது கையில் வெள்ளியில் நீலக்கல் பதித்த மோதிரம்
அல்லது தங்கத்தில் கோமேதகம் பதித்த மோதிரம் அல்லது ஐம்பொன்னில் மஞ்சள் கனக புஷ்பராக மோதிரம் வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொண்டால் பலன்கள் சிறப்பாகும். நேர்களே, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்களே அமைய ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவரும்.